தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். நம்ம இன்னைக்கு தரிசிக்க போற ஒரு புண்ணியத்தலம் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியப்படத்தக்க அதிசயப்படத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தலம். நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். ஜவஹர் அலின்னு ஒரு போலி குரு இருந்தாருன்னு படிச்சிருக்கோம். இது மாதிரி அவர் மல்யுத்தத்தில் பயங்கரமான விருப்பம் அவருக்கு. எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருந்தார். அவ்வளோ ஒரு சக்தி அவருக்கு ஆக்சுவலி. அப்போ அவருடைய குரு என்ன சொன்னாரா, சரீரத்தை நீ தோக்கடிக்கிறதுல என்ன பிரயோஜனம், நீ இதில் ஏன் உன்னுடைய கவனத்தை செலுத்துற, நீ ஆத்மாவால் எத்தனையோ பேருக்கு நீ வழிகாட்டக்கூடியவன் அவருடைய குரு அவருக்கு அறிவுறுத்தினார். उनसे जो नाथ जी की परंपरा आई है, மிகப்பெரிய சக்தியை வாய்ந்தவர்கள். தாந்திரிக சக்தியில எல்லாம் அவர்களுடைய அருகில் கூட யாரும் வர முடியாது. அப்படி பஞ்சபூதங்களின் மேல் தன்னுடைய ஆளுமையை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நாத் பாபா அவரைத்தான் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு கங்காகீர் புவா தன்னுடைய ஆன்மீக பயணத்தை துவக்கினார். இது கங்காகீர் மகாராஜ் அவர்களின் சமாதி. அவர் மட்டுமல்ல, அவரது சீடர்கள் 4 பேரும் சேர்ந்து மொத்தமாக 5 பேரின் ஜீவ சமாதிகள் இங்கிருக்கிறது. பாதந்தான் கமலாலயம். இவரும் தான் இருக்கும் காலத்தில் மிகப்பெரிய சித்துக்களை செஞ்சிருக்கிறார். இந்த இடத்துக்கு வருபவர்கள் இன்றும் இவரை உணர்கிறோம் என்று சொல்றாங்க. பாபா ஓர் கருணாலயம். ஹரிஓம். ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல் ஷிரடி யாத்ராயில் நம்ம இன்னைக்கு தரிசிக்க போகிற ஒரு புண்ணியத்தலம் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியப்படத்தக்க அதிசயப்படத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தலம். அங்கே பாபாவுடன் கூட வாழ்ந்த, பாபாவை பற்றி மிக உயர்வாக விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினத்தை இந்த ஷிரடி பெற்றிருக்கிறது. இவர் ஒரு சாமானிய மனிதர் அல்ல என்று சொல்லிய நம்முடைய கங்காகீர் புவா மகாராஜ் என்பவர் மிகப்பெரிய ஒரு சாது. அவருடைய அந்த ஆசிரமம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நம்முடைய கோதாவரி நதிக்கரையில் மிகப்பெரிய சமஸ்தானம் இது. இந்த சமஸ்தானத்தில் உள்ள சுவாமிஜி நம்மோடு இங்கே அவருடைய அந்த கங்காகீர் புவா பற்றிய அவரை பற்றிய தகவல்களை அறிவிப்பதற்காக நம்மோடு இங்கே வந்திருக்கிறார். அவருடன் நாம் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் அவர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். स्वामी नमस्ते. अभी हम एक्चुअली शिरडी बाबा के साथ एक्चुअली जो लोग रहते हैं वो साधु संत को सबके बारे में जानना चाहती हूँ. हमारे चैनल में वहाँ पे सबको बोलना चाहती हूँ. अभी शिरडी बाबा के साथ साई सच्चरित्र में हमने पढ़ा है, गंगागीर बुआ महाराज ने एक बार शिरडी आके, तो योगीराज सदगुरु गंगागीर जी महाराज जी का जन्म है तो कापोसवाड़गा, यानी यहाँ से 5 किलोमीटर की दूरी पे सरलावेट से இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் யோகிராஜ் ஸ்ரீ கங்காகிரி புவா மகாராஜ் அவர்களுடைய காப்போஸ்வாட் அந்த கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். माता जी के संस्कार हुए उन्हें
भक्ति के, धर्म के और आध्यात्मिक शिक्षा के। ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கங்காகிரி புவா மகராஜ் சிறு வயது முதலே மிகவும் வந்து ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் உள்ளவராக இருந்தார். அவர் வந்து நிறைய வந்து படித்தார், நிறைய இது பண்ணார். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த மல்யுத்தத்தில் அவருக்கு ரொம்ப வந்து விருப்பம். तो आप जो काल रूपी पहलवान है जो या यम है, तो वो सबको पराजित करता है। इस सृष्टि में वो किसी से पराजित नहीं होता। तो उसको जो पराजित करता है तो वो सच्चा मल्ल है, वो सच्चा पहलवान है। நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம், ஜவஹர் அலின்னு ஒரு போலி குரு இருந்தார்னு படிச்சிருக்கோம். இது மாதிரி அவர் வந்து மல்யுத்தத்தில் பயங்கரமான விருப்பம் அவருக்கு. எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருந்தார், அவ்வளோ ஒரு சக்தி அவருக்கு ஆக்சுவலி. அப்போ அவருடைய குரு என்ன சொன்னாரா, சரீரத்தை வந்து நீ தோக்கடிக்கிறதுல என்ன பிரயோஜனம், நீ வந்து இதில் வந்து ஏன் உன்னுடைய கவனத்தை செலுத்துற, நீ வந்து ஆத்மாவால் வந்து எத்தனையோ பேருக்கு நீ வழிகாட்டக்கூடியவன் அவருடைய குரு அவருக்கு அறிவுறுத்தினார். ஓ கொன்சா குரு ये गंगागिरी बुवा महाराज का? नाथ बाबा। नाथ बाबा ये संत ज्ञानेश्वर जी महाराज आदिनाथ जो भगवान शंकर है। நவநாதர்கள் என்று சொல்லப்படுகின்ற நவநாராயணர்கள் மிகப்பெரிய சக்தியை வாய்ந்தவர்கள். தாந்திரிக சக்தியில எல்லாம் அவர்களுடைய அருகில் கூட யாரும் வர முடியாது. அப்படி பஞ்சபூதங்களின் மேல் தன்னுடைய ஆளுமையை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நாத் பாபா அவர் வந்து அவரைத்தான் தன்னுடைய குருவாக வந்து ஏற்றுக்கொண்டு गंगागिरी बुआ तन्नुடைய ஆன்மீக பயணத்தை துவக்கினார். तो उन्होंने जैसे कि गिरी बचपन से लगाते थे, उनका जन्म ही गिरी गोसावी जो परिवार था, तो उसी में उनका जन्म हुआ था। அவருடைய சிஷ்யர் தத்தகிரி மகாராஜ். जी जी, தத்தகிரி மகாராஜ், बाद में नाथगिरी महाराज, நாத்கிரி மகாராஜ் ரெண்டு பேர் அவருடைய சிஷ்யர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த கிரி பரம்பரையை அவங்க வந்து அப்படியே வந்து பரம்பராவை அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. तो आगे फिर ये गिरी परंपरा जो தரலாபெட்டுங்கிற இந்த வில்லேஜில் ஆதிகுரு சங்கராச்சாரியாவுடைய அந்த பரம்பரா, நாத் பரம்பரா, அதுக்கப்புறம் வார்க்கரி பரம்பரா, எல்லா பரம்பரா அந்த சம்ஸ்கிருதி என்று சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயங்களும் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதுவாக நம்முடைய வந்து கங்காகிரி புவா மகாராஜ் வந்து திகழ்ந்தார். परंपरा के जो महात्मा थे। अभी वर्तमान में जो महाराज जी है स्वामी रामगिरी जी महाराज, அவர் ஆரம்பித்து வைத்த அந்த பூஜை முறைகள், சம்பிரதாய முறைகள், வழிபாடுகள் எல்லாமே வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமான முறையில் அவர்களுடைய சிஷ்யர்களால், அவருடைய சிஷ்யர்களுடைய பரம்பரையினரால் மிக சிறப்பாக தினந்தோறும் ஒரு நாள் கூட ஒரு முறை கூட தவறாமல் வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. யோகிராஜ் गंगागिरी बुआ महाराज ने இந்த சமஸ்தானத்துடைய ஸ்தாபகர். लेकिन वो इतने विरक्त थे कि वो तीर्थ यात्रा जाते थे, तो आपने जो घास की कुटिया थी उसको भी आग लगा देते थे। இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவர் பாத யாத்திரை செல்லும் பொழுது நம்ம வந்து மறுபடியும் திருப்பி வீட்டிற்கு வந்து ஏன் வீட்டினுடைய நினைவுகள்லாம் வரணும், நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மையே சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை கிளம்பும் போதும் தான் இருக்கக்கூடிய அந்த குடிசை, அந்த குட்டில் என்று சொல்லக்கூடிய பகுதி முழுவதையும் தீக்கு இரையாக்கி விட்டு எரித்து விட்டு தான் பாத யாத்திரை செல்வாராம். परंपरा जो सत्संग की परंपरा है, गौशाला की परंपरा है, या साधक जो है இங்க வந்து இந்த ஆசிரமத்தில் கோசாலையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 பசுக்களுக்கு மேல் இங்க இருக்கிறது. சுவாமி ராம்கிரி மகாராஜ் இப்போ வந்து இந்த ஆசிரமத்தை பராமரித்து நடத்தி வருகிறார். அவருடைய தலைமையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் காரிக்கிரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த புண்ணிய திதி விழாவில் கின்னஸ் ரெக்கார்டே ஆயிருக்கு. இது ஆக்சுவலி ரகுநந்தன் கிரி மகாராஜ் அவருடைய வழி வந்தவர். இவரும் வந்து இந்த பரம்பரையில் வந்து இணைந்துள்ளார். இப்படி இவர்கள் பரம்பரையாக குரு பரம்பரையாக இந்த ஒரு மிகப்பெரிய சமஸ்தானம். நாங்கள் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சின்ன ஒரு சமாதிஸ்தானம் இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இவ்வளவு பெரிய சமஸ்தானம், இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு பெரிய ஒரு காரிக்கிரமம், இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய வந்து அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் வந்து நடந்திருக்கு. ஏன்னா காலம்புற கிளம்பி அடையாளமே தெரியாமல், அந்த எந்த இடமே தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வயல்வெளியும் சுற்றி இங்கே வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து சேர்ந்த உடனே ரொம்ப உடம்பும் மனமும் மிகவும் தளர்ந்து சோர்ந்து விட்டது. ஆனால் சிறிதும் சோர்வடையாமல் இந்த இருக்கின்ற ஸ்ரீ கங்காகிரி புவா மகாராஜ் யோகிராஜ் வந்து எங்களுக்கு இங்கே ஆசிரமத்தில் எங்களுக்கு பிரசாதம் அளித்து கங்காகிரி புவா மகாராஜ்க்கு பாரமே எல்லாவற்றையும் அவரை பற்றிய எல்லா தகவல்களையும் அளித்து
மிக மிக ஒரு அன்போடு எங்களை வந்து வழிநடத்தி எங்களுடைய அந்த அவர்களுடைய அந்த இணையதளத்தினுடைய முகவரியையும் அளித்து கங்காகிரி புவா மகராஜ்க்கு அவரை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் மிக அன்பாக எங்களை கவனித்துக் கொண்டார்கள். கோதாவரி நதிக்கரையில் ஏகப்பட்ட மகான்கள் தோன்றியிருக்கலாம். அவர்களில் முக்கியமானவர் கங்காகீர் மகாராஜ். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் பாபாவை பார்த்து, ஷீரடி விலை மதிக்கப்பட முடியாத இந்த வைரத்தை பெற்றதால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னவர். இது கங்காகீர் மகாராஜ் அவர்களின் சமாதி. அவர் மட்டுமல்ல, அவரது சீடர்கள் 4 பேரும் சேர்ந்து மொத்தமாக 5 பேரின் ஜீவசமாதிகள் இங்கிருக்கிறது. கங்காகீர் மகாராஜ் ஜீவசமாதி, ஹரிகிரி மகாராஜ் ஜீவசமாதி, நாக்த் ஹெரி மகாராஜ் ஜீவசமாதி, சுவாமி ஸ்ரீ மகாராஜ் ஜீவசமாதி, நாராயணன் கிரி மகாராஜ் ஜீவசமாதி என 5 ஜீவசமாதிகளும் இங்கே காணப்படுகின்றன. குத்துச்சண்டை வீரராக இருந்த அவருக்கு இனி இறை சேவை செய்வாயாக என்று கேட்ட அசரீரியால் ஞான மார்க்கம் வந்தார். வெளியே செல்லும் போதெல்லாம் சிவலிங்கத்தை உடன் எடுத்துச் செல்வாராம். இவரும் தான் இருக்கும் காலத்தில் மிகப்பெரிய சித்துக்களை செஞ்சிருக்கிறார். இந்த இடத்துக்கு வருபவர்கள் இன்றும் இவரை உணர்கிறோம் என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமம் இங்கே இருக்கிறது என்பது முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஷிரடிக்கு வருபவர்கள் தயவு செய்து இங்கே புனித கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த அழகிய இந்த ஆசிரமத்திற்கு வந்து திரு கங்காகிரி புவா மகாராஜ் அவர்களுடைய அருளாசியை பெற்று செல்ல வேண்டும் என்று எல்லோரும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். संत चांगदेव जी महाराज जी हो गए तो सिद्ध योगी थे और वो अपने साधना में रहते थे. சாங்தேவ் மகாராஜ் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னால பிறந்து நிறைய வந்து யோக தாந்திரிக யோகங்கள் நிறைய மிகப்பெரிய யோகியாக பஞ்சபூதங்களின் மேல் கட்டுப்பாட்டு உடையவராக மிகப்பெரிய யோகியாக திகழ்ந்தார் சாங்தேவ் மகாராஜ். அவர் வந்து ஆலந்தியில வந்து ஞானதேவ மகாராஜ் கூட சேலஞ்சே பண்ணியிருக்கார். அவர் அப்படிப்பட்ட ஒரு சாங்தேவ் மகாராஜ் என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து மிக நீண்ட காலம் உயிரோடு இருந்த பொழுது அவர் தன்னுடைய யோக சாதனையை தொடர்ந்தார். ஆனால் வந்து பக்தி மார்க்கத்தில் மக்களை வழிநடத்தி செல்வதற்கோ அதே நேரத்தில் எல்லாருக்கும் அன்னதானம் அளிப்பதற்கு கைங்கரியம் செய்வதற்கு இந்த சேவையை பண்ணுவதற்கு இதற்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யோக சக்தி தன்னுடைய அந்த சக்தியை பெருக்குவதிலேயே கழித்து விட்டார். இதனால என்னாச்சு, அவருடைய அந்த குருவான நம்ம ஞானதேவர் அவருடைய சகோதரியான முக்தாபாய் அவரிடம் வந்து இத்தனை வருட காலம் பரோபகாரம் எதுவும் செய்யாமல் இருக்கிறாய், உன்னுடைய சரீரத்தை தொறந்து விடு, நீ அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து எல்லோருக்கும் கைங்கரியம் சேவை செய்யும் ஒரு பிறவியாக எல்லோரையும் பக்தி மார்க்கத்தில் நல்ல முறையில் வழிநடத்தி செல்லும் ஒரு பரம்பரையில் நீ அடுத்தது அவதரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் தன்னுடைய சரீரத்தை துறந்து அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீ ஸ்ரீ யோகி கங்காகீர் புவா மகாராஜ் அவர்களுடைய அந்த பரம்பரையில் அவர் அவதரித்தார். அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வையும் ஒரு விஷயத்தையும் நம்ம சுவாமிஜி அவர்கள்ட்டேருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய குரு ஆசீர்வாதம் தருவார் சொன்னார். குருவினுடைய உண்மையான பரம்பரை இதுதான். நான் எப்படி ஆசீர்வாதம் தர முடியும்? என்னுடைய குரு இங்க இருக்கார். आपका गुरु का नाम क्या है? சுவாமி ராம்கிரி மகாராஜ். ஆக்சுவலி அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதுமானது, என்னுடைய ஆசீர்வாதம் எதற்கு? இதுதான் குரு பரம்பரையினுடைய மகத்துவமான ஒண்ணு. குரு பரம்பரையில் பணிவும் அந்த அடக்கமும் தான் மெயின் முக்கியம். பாபாவும் அதான் சொல்வார், எப்போதுமே பணிவு வேணும். அந்த பணிவு இருந்தால் தான் குரு பரம்பரையில் நாம் ஒன்றாக இணைய முடியும், நம்முடைய பிரம்மத்தை அடைய முடியும். அதனால அந்த குரு பரம்பரையில் வந்து இந்த சுவாமிஜிக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இந்த சுவாமி ராம்கிரி மகாராஜ் அவர்களுடைய அந்த ஆசிரமத்தினுடைய அவர் நிர்வாக குழுவினருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சாய்ராம், அறிவோம். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ யோகி மகாராஜ், ஸ்ரீ கங்காகிரி புவா மகாராஜ் की जय. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.
அசல் தேன் அசந்தேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.